வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான செடி வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதை பத்தின வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க என்ன செடி வளர்க்குறேன்னு பார்க்கலாம். பாருங்க, நான் சொன்ன வித்தியாசமான செடி வந்து இதுதான். சாரிங்க, செடி இல்ல, கொடி. என்னடா அது வித்தியாசமானன்றாங்களேன்னு பாக்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து மிளகு செடிங்க. மிளகு கொடி, செடின்னே வருது. மிளகு கொடி நான் வச்சதுக்கப்புறம் வந்த துளிர் இது. இங்கே பாருங்க, சூப்பராக வந்து வர ஆரம்பிச்சிருக்குங்க. ஆனால் இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக வந்து இலை. இது வந்து இலை, நான் வச்சதுக்கப்புறம் வந்த இலை. இது ஃபுல்லாகவே வந்து கொடியாக தான் போகும், செடியெலாம் கிடையாது. அதனால் நான் வந்து இதை நல்லா கொடியாக ஆனதுக்கப்புறம் வீடியோ போடலான்னு நினச்சேன். இது வந்து கொடியாக படரக்கூடியது, அதனால வந்து இது நல்லா கொடியாக ஏறணும். இது எப்படி நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வரும்ன்றது எனக்கு தெரியல. அதனால் முயற்சி பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லையே, அதனால தான் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். எனக்கு இந்த கொடி கொஞ்சம் கிடச்சிது, மிளகு கொடி. சரி, அதை நம்ம வளர்த்து பார்க்கலாம் வருதா அப்படின்ட்டு. லேசாக வந்து வெத்தலை மாதிரி தாங்க தெரியுது. இந்த வெத்தலையில் வரும் இல்லைங்களா இந்த காம்பு, அந்த மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. சரி, அதனால் இதை வந்து நம்ம கொடியாகவே ஒடிச்சு வச்சாலுமே இதிலேருந்து வந்து வேர் வரும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். நான் வச்சதுக்கப்புறம் வந்த இலை தான் இது. சூப்பராக வருதுங்க. ஆனால் வேர் பிடிச்சிருக்கு. இதை வந்து இதில் வளர்த்துட்டு கொஞ்சம் தூரம் நல்லா கொடி ஏறினதுக்கப்புறம் வேறு இடமா பார்த்து வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. நிழலான இருக்கக்கூடிய இடத்துல தான் இதை வச்சு வளர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குளிர் பிரதேசத்தில் குளிராக இருக்கிற கிளைமேட்டுக்கு தான் இது வரும். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து இது எந்த அளவுக்கு வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தான் வச்சுருக்கிறேன். சரி, இதை உங்ககிட்ட காட்டணும்னு தோணுச்சு, அதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து வந்து இதாங்க வந்து ஸ்வீட் கார்னு. இது வீட்டில் வந்து ஒரு 10 நாளாக அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே கடந்துச்சு. நானும் கவனிக்காமல் விட்டுட்டேன். சரின்னு எடுத்து பார்த்தா லைட்டாக முளைஞ்சிருந்தது ஒரு சிலது. சரி, அப்படியே எடுத்துகிட்டு வந்து மண்ணை நோண்டிட்டு நட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. இது மாதிரி வளர்த்தது தான் மாடியிலையும் நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் போட்டிருந்தேன். இப்படி துளுத்து அப்படியே கொஞ்சம் முளைஞ்சி வந்தது எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சுட்டேன். சூப்பராக கும்பலாக முளைஞ்சிருச்சு. அதை எடுத்து ஒன்று ஒன்றா நான் வந்து நட்டு வச்சது தான் இப்போ வந்து அப்படியே வரிசையாக இருக்குது, அழகாக இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ இதையும் நம்ம ட்ரை பண்ணணும். விதை காசு கொடுத்து வாங்கி போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம சாப்பிட்றதுக்கு வாங்குறதுலேருந்து கூட நம்ம வந்து செடிகளை உருவாக்கிடலாம். அதுக்கு உதாரணம் தான் இந்த ஸ்வீட் கார்னு. நல்லாவே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கவனிச்சு பாருங்கள். இந்த தொட்டி வந்து ஒரு மரத்தொட்டி, மர பாக்ஸ் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணோம். அதில் தான் மண் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் அந்த பாக்ஸினுடைய அளவில் கொஞ்சம் தான் இருக்குது மண். அதில் வந்து இந்த பப்பாளி மரம் எந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்குன்னு பாருங்களேன். சூப்பராக வந்திருக்கு இல்லைங்க? சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மண் கலவையை ரெடி பண்ணுறது தான் காரணம். அதிகமாக வந்து மண் கலவைக்கு தான் நான் வந்து கவனம் செலுத்துவேன். அந்த மண் கலவையை எந்த அளவுக்கு ஊட்டச்சத்து உள்ளதாக அதை வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வைக்கிற எந்த செடியாக இருந்தாலும் நல்லா வரும்ன்றது எனக்கு தெரியும். அதனால அதிகமாக நான் மண்ணுக்கு வந்து என்னெல்லாம் உரம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்போ அதனால தான் இந்த பப்பாளி மரம் வந்து இந்த அளவுக்கு வருது. இப்போது நம்ம தோட்டம் அமைக்கிறது வந்து பெருசு இல்லைங்க. ஆனால் நம்ம நிறைய செடியெல்லாம் வாங்கி வச்சு நிறைய மண் கலவெல்லாம் போட்டு வச்சு அது வரலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு அது வந்து வரலைன்னா நமக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நீங்கள் முடிஞ்ச வர மண் கலவைக்கு என்னெல்லாம் வந்து அதிகமாக கொடுக்கணும், சத்தாக இருக்கணும் அப்படின்றத பார்த்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு தோட்டம் அமைச்சிங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்க்குற மாதிரி அந்த தோட்டத்திலேருந்து நீங்கள் ஏதாவது எடுக்க முடியும். அந்த இதில் தான் நான் வந்து எல்லாமே பண்ணுறேன். ஆனால் எனக்கு நல்லாவே வருதுங்க. சூப்பராக அந்த செடிகள்லாம் வந்து சூப்பராக நல்லா வருது பாருங்கள். லைட்டாக வந்து பூவும் வர ஆரம்பிச்சிருக்கு. எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, ஆனால் பூ வந்து வந்திருக்கு. 2-3 மொட்டு வந்திருக்கு. பார்ப்போம் இது காயாக மாறுதா இல்லை பூத்து கொட்டிடுதான்றது போக போக தான் தெரியும். ஆனால் எனக்கு இந்த செடி வளர்ந்துருக்குது ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாரி, செடி இல்லை, மரம், பப்பாளி மரம்.
இங்கே பாருங்க, நான் சொன்ன அந்த சோளம் வந்து இதுதாங்க. நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு வாங்கின சோளத்தில் இருந்து முளைஞ்சி வந்தது தான் இதெல்லாம். பாருங்க, செமையாக இருக்கு. இப்போ அந்த சோளத்தை எடுத்துகிட்டு வந்து இது ஃபுல்லாக வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். நிறைய சோளமும் வந்திருக்குங்க. கேமராவில் வந்து எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. உண்மையிலே ரொம்ப ஒரு 10 சோளங்கிட்ட வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 நாளில் அறுவடை பண்ணிடலான்னு நினைக்கிறேன். நம்மளுடைய தக்காளி தோட்டத்தில் இருந்து முதல் தக்காளி அறுவடை. நம்ம வச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் செடிகளாக இருந்தாலும் நம்மளுக்கு அது தோட்டம் தானே. இங்கே பாருங்க, 2 தக்காளி எடுத்துட்டேன். இதான் ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறது. சரிங்க, இது ஒரு சின்ன வீடியோ தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை வேற வீடியோவில் சந்திக்கிறேன்.